18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமில்ல. அப்புறம் என்ன தயக்கம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வணக்கம் மக்களே, இப்போ நாம நேரா சமச்சீனுக்குள்ள போறோம். நம்ம பிரதமர் எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இங்க இருங்க, நாம சடன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு சரி போதும் அப்படின்னு சொல்லி நாம அமைதியா பொறுமையா கண்ணியமா இருக்கும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் லேசா வாழை டிச்சுக்கிட்டு உள்ள விட்டுச்சுன்னா நறுக்கு நறுக்கி விட்டுருவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டாராமா. இந்த விஷயம் எப்படியோ நம்ம போப்பாண்டவர் இருக்கார்ல, புதுசா தேர்ந்தெடுத்திருக்காவல்ல, ஆவிய காதுக்கு சரட்டுன்னு வேர்ச்சு. ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன். நான் தேர்ந்தெடுத்திருக்கிற நேரம் அமைதி அப்படின்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக தெரியுமான்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு. Cari fratelli e sorelle, buona domenica! அடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு நேரா போறோம். அங்க பாருங்க லேடிஸ் ஊர மஞ்சள் கலர்ல புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஏதோ மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்த போறாவளுக்கு அப்படி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா கையில இத்த தாண்டி வாழை எடுத்துக்கிட்டு விசுக்குன்னு பயிற்சி எடுத்திருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. ஆமா, இப்படி இங்க வாழை எடுத்து விசுக்குன்னு சுத்துற நேரத்தில் தூத்துக்குடிக்கு போனான். அங்கேயும் ஒரே கூட்டம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கோயில் பூஜைக்கு இருக்கும் போலுக்கு அப்படின்னு நினைச்சா இந்த அதிமுகல இருந்து வேட்டி சேலையெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பா. அவளுக்கு ஏகத்துக்கும் கூட்டம் வந்துருச்சு, கட்டுப்படுத்த முடியல. மேடையில மொதுன்னு ஏற கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளு முள்ளு கைகலப்பானதான் மிச்சமாகி போச்சு. போங்க, அடுத்து நாம நேரம் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்க குத்தாலம் இருக்கலாம், அங்க போறோம். அங்க பார்த்தீங்கன்னா பழமையான கோயில்கள் நிறைய இருக்கு. அந்த கோயில்களை சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அவிய வந்த உடனே ஆத்தா அங்க வா, நீ எங்க பார்த்த எங்க மாறி ஆத்தா மாதிரியா இருக்கு, அங்க வான்னு கூப்பிட்டு எடுத்து நெத்தில திருநீரை பூசி விட்டதான் தாமசம். ஐயோ, குழவைய போட்டு சாமி ஆனதை பார்த்தீங்கன்னா பாருங்க. அடுத்து நேராக காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். மனசு பூரம் பூரிச்சு போன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு வாத்தியார் ஐயா ஒரு 25 வருஷமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் பாவம் ஒரு மனுஷனுக்கு சொந்த வீடு இல்லை. ஓளுக்கு பள்ளிக்கூடத்து நிர்வாகம் இருக்கு, நல்ல பாடம் சொல்லிக்கிட்டு வாத்தியார் எத்தனை பிள்ளைக்கடை உருவாக்கியிருக்கு. அவருக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும்லான்னு சொல்லி ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் ஜெகஜோதியை சந்தோஷமாக இருக்கார். அதில் மக்களை அடுத்து
நாம நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா காப்புன்னு சந்தோஷமாக நிற்காக, மூஞ்சி ஊற நல்லா பாப்கார்ன் மாதிரி பளபளன்னு இருக்கு. என்னன்னு கேட்டால் பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் பட்டு பட்டுன்னு அடித்த பாருங்க. அதை திறம்பட நடத்துகிற நம்ம மோடி ஐயா, அமித்ஷா ஐயா எல்லாருக்கும் நன்றி. அதே நேரத்தில் வாழ்த்துக்கள். போராடின எல்லா போர் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள்னு மனசுக்கு பூரி போட சொல்லிட்டார் போங்க. பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்ட் அவங்களை துவம்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இந்த போரை மிக திறமையாக, வலிமையாக, வீரியத்தோடு கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, முப்படை அதிகாரிகளுக்கு, முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. அடுத்து நம்ம செல்லூர் ஐயா இருக்கார்ல, அவர் எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி சொல்றதே வழக்கமாக வச்சிருப்பாரு. இன்னைக்கு அப்படித்தான் ஒன்று சொல்லியிருக்காரு போல் இருக்கு. என்னன்னா, அவன் என்ன ராணுவ வீரர்களும் போய் எடுத்து டெங்கு சண்டையாக விட்டாங்க. பட்டணம் தட்டினாங்க, பொசுக்குடுவே விழுந்துச்சு, பட்டணம் தட்டினாங்க விழுந்துச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மோடி ஐயா தானே. அவங்கள தான் நம்ம பாராட்டணும். ராணுவ வீரர்கள் எல்லாம் பாராட்டத்தால் அது கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ, இதை நான் சொல்லலாம், அவர் தான் சொன்னாரு, நம்புங்க. ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம்னு சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க, அந்த வயதானவங்க அமைச்சர்கள், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைக்கு முன்தினம், நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர், இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு நான் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க. இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா? சரி, இதே ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும்? என்ன அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். மக்கள் இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துகிற நாடகம்லாம் நிறுத்தி கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இருக்காங்கல்ல, அவைய சரச்சரன் வந்தாங்க. நல்லா கப்புன்னு ஆள் துண்டை தூக்கி போட்டு வந்த உடனே என்ன சொன்னா தெரியுமா? இங்கே இருங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் எதுக்கலாம், ஆனால் நாட்டுப்பற்று ராணுவம்னு வரும்போது கப்புன்னு ஒத்துமையாக நின்றணும். தீவிரவாதம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரட்டுன்னு ரப்பரை வச்சு அழிச்சிற மாதிரி அழிச்சிடணும். அதுக்கு எப்பயுமே காங்கிரஸ் துணை இருக்கும்ரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயம் தானே? இந்திய நாட்டில் அமைதி இருக்கக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் திட்டமிட்டு அது சரி செய்கிற வேலையை நாம் பார்க்கிறோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எந்த நாட்டிலும் தீவிரவாதத்தை அனுமதிக்க கூடாது. ஒரு நாடாக இருந்தாலும் சரி, தீவிரவாத கும்பலாக இருந்தாலும் சரி, நாட்டு பாதுகாப்பு முக்கியம். மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். தீவிரவாதத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதற்கான வேலையை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும், பண்டித நேரு காலத்திலேயும், தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த பொழுதும், டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுதும் நாம் தொடர்ந்து ஐநா சபை மூலமாகவும் வெளிநாடுகளுடன் பேசி பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை நாம் முறியடித்தோம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 2 நாடுகளை பிரிக்கின்ற வேலையை மிக சிறப்பான முறையில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் செய்தார்கள். ஆகவே தீவிரவாதம் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அடுத்த நேரம் நம்ம கேபி முனிசாமி இருக்காங்களா, அவ என்னன்னு நினைச்சில சர்ச்சர்னு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேதனை இருக்கும்போது கண்ணில் தெரிஞ்சிச்சு. என்னையா அப்படின்னு கேட்டோம். இங்கே வரங்க, பாகிஸ்தான் 4 நாளாக சேட்டை பண்ணிச்சு. நம்ம ஆள் சப்புன்னு அடிச்சாங்க. நம்ம மோடி ஐயா வழிகாட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு 4 வருஷமா ஆட்சியில் இருக்காங்களே, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு என்ன பண்ணாங்க? நம்ம எடப்பாடி ஐயா ஏகத்துக்கும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கவலையும் இன்னொரு பக்கம் பெருமையும் சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் இதேபோல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் அவரும் 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக 223 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தென்பெண்ணை ஆற்றிலிருந்து மிகப்பெரிய கால்வாய் வெட்டி நீரை கொடுப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல அலியாரம் டேம்லிருந்து 56 கோடி ரூபாய் தூள்செட்டி ஏரிக்காக தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இது ரெண்டும் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அந்த பணி துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த பணி நின்றிருக்கிறது. விவசாயிகளுடைய ஜீவாதார நீரை கொடுப்பதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு திட்டத்தை தீட்டி எண்ணெய்கோலில் இருந்தும் அலியாவல் டேமில் இருந்தும் கொண்டு வந்த அந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த முடியாமல் நிலுவையில் இருக்கிறது. இதுதான் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை. அடுத்து கேபி முனிசாமியா இன்னொரு விஷயத்தை ஒரு குழப்பமும் ஒரு தெளிவும் இல்லாத ஒரு விஷயமாக அவருக்கு பட்டிருக்கு. அதை எடுத்து நம்மகிட்ட கேட்காரு, நம்ம அவருக்கு விளக்கணும். அது யார் விளக்குவாங்கிறது அப்புறம் பார்ப்போம். என்ன கேட்டார்னா, அதாவது பாசகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கு, அவங்க கொள்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு. அதனாலதான் நான் பாசகவோட வரலங்காரு. திமுகவோட மட்டும் உங்களுக்கு கொள்கை சரியா போச்சா, அதெல்லாம் ஒட்டு ஆகி போச்சா, என்ன நீங்க தெளிவில்லாம பேசுறீங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு பாடம் எடுத்திருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுவார். ஆமா, அப்படி என்றால் திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கொள்கையோடு முழுமையாக ஒத்துப்போகிறாரா என்ற வினாவை நான் வைக்கிறேன். அடுத்த முறை அவர் வந்தால் கேளுங்கள், திமுக கொள்கையோடு இவர் ஒத்துப்போகிறார் என்று சொல்லுகிறாரா, அல்லது கூட்டணிக்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரா என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம அமைச்சர் ரகுபதி ஐயா இருக்கார்ல, அவர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இங்க இருங்க, நம்ம முதலமைச்சரை நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா முதல்வரை நீங்க ஏதாவது நீங்க எக்கத்தப்பா சொன்னீங்கன்னா உங்களுடைய கட்டங்கள் விட்டமா மாறி போயிடும் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பார்ட் 2 வெளிவரும் என்று சொன்னோம். அதுதான் அடுத்து வருகிற 2026. கடந்த தேர்தலில் 2021 எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டத்தை சரியில்லாமல் செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் பார்ட் 2 எல்லாம் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. பார்ட் 2 வரும்னு ஒப்புத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் 2 எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் எப்படி வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். மற்ற பார்ட் 2 ஃபெயிலியராக இருக்கலாம். இந்த பார்ட் 2 என்பது இந்தியாவிலேயே இன்னும் அதிகமாக தமிழகத்தை முன்னிலையிடத்துக்கு எடுத்துச் செல்லும். மக்களை இப்போ நம்ம நேராக உசாருக்குள்ளே போகிறோம். மத்திய பிரதேசத்தில் ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சுவரை ஓட்டையை போட்டு இந்த ஓட்டையிலேருந்து அந்த பக்கம் உள்ளே போயிருக்கார். அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்று சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு ஓட்டை இப்படி போடு அப்படி ரவுண்டாக போடுன்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. என்னன்னு பார்த்தா வீட்டு சாவியை தொலைச்சி போட்டு உள்ளே போனார். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு நகை கடைக்கில் உள்ளே போய் ஆட்டை போட போயிருக்கார். திருட்டு ராஸ்கல். அடுத்து பாருங்க, இதே மாதிரிலாம் இந்த டெக்னிக்லாம் எனக்கு வேலைக்காது. ஓட்டையை போட்டு உள்ள ஒரு அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பீகாரில் என்ன பண்ணிருக்காங்க, பைக்கில் 2 பேர் சரன்னு வந்திருக்காங்க. அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்ட உடனே எல்லாம் பயந்து அடிச்சு ஓடி இருக்கு. சடக்குன்னு அங்கே இருந்த 2 வீலர்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு.
துப்பாக்கி எடுத்து காட்டி எல்லாம் இது ஒன்று நாம் திருவள்ளூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே மழை காற்று டப்ப டப்பன்னு இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பேனர் அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை அங்கனக்குள்ள யாரும் இல்லை, மழைன்றதுனால எல்லாம் ஓடுறதுனால மண்டையில் விழாமல் இருந்துச்சு. அதனால் தயவு செஞ்சு இந்த பேனர் கிணறு கெட்டுறவங்கள்லாம் காற்று அடித்தாலும் கீழே விழாத அளவுக்கு இறுக்கி கெட்டுங்க, இல்லைன்னா கெட்டாமலே விட்டுருங்க. அடுத்து நாம சிவகங்கைக்கு போனோம். அங்கே ஒரு சின்ன துயரமான சம்பவம் ஆகி போச்சு. என்ன அப்படின்னா 10ஆம் ரிசல்ட் வரப்போகுது. ஐயோ நம்ம பாஸ் ஆகுமோ இல்லையோ என்னன்னு ஒரு பதவதைப்பில் ஒரு பாப்பா என்ன பண்ணிருச்சு, இறந்து போச்சு. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனத்தமாக வச்சுக்கோங்க. பரீட்சைங்கிறது ஒரு படி, அடுத்தடுத்து ஏகப்பட்டது இருக்குது. படிப்பே அப்படித்தாங்க, திறமையால் முன்னுக்கு வர்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மார்க்கை பார்த்து பயப்படாதீங்க புள்ள காடுகளா. இது இல்லைன்னா அடுத்த மாதம் எழுதி ஜெயிச்சிடலாம், நம்பிக்கையை வளர்த்துக்கங்க. சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே நேராக கிர்கிஸ்தான் போறோம். அங்க நம்ம ஆண்ட்ரியாவும் போறாங்கல்ல, நம்ம அங்க போனா நம்ம பின்னாடி போகணும்ல. அவைய ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து கண்குளிர கொடுத்துருக்காங்க. சொர்க்கம் கிர்கிஸ்தான்ல இருக்குங்க. அடுத்து பாருங்க, கிர்கிஸ்தான்ல மட்டும் சொர்க்கம் இல்ல, கொடைக்கானலையும் சொர்க்கம் இருக்குன்னு எடுத்து எடுத்து காட்டுதாக பாருங்க. மண்டக்காடு பகவதி கோயிலில் பொங்க வச்சுட்டா சொர்க்கம் வந்துருச்சு இல்லை. அப்புறம் நாங்கள் மட்டும் என்ன சும்மா அவனு சிவகங்கையில் விட்டாயி வரங்க சக்கடி 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 சக்கடின்னு ஓடுது. ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் ஒரு சொர்க்கம் இருக்கு. அடுத்த நேரம் நம்ம மக்கள்கிட்ட போனோம். எல்லாரும் இங்கே வாங்க வரிசையா, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அம்மான்னா அழகு, அம்மானா ஆசை, அம்மானா அன்பு, எல்லாமே அம்மா தாயா. அம்மாவை தவிர்த்து இந்த உலகத்தில் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் அம்மாவுக்குள்ளேயே நம்ம அடைக்கிறோம். எதனால அம்மா மேலே இவ்வளவு அபரிமிதமான பாசத்தை வைக்கிறோம்? ஏதாவது நான் ஒன்று எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோம். மழை சொல்லியிருக்காங்கல்ல. அம்மானா அன்பு, அம்மா தான் எல்லாருக்கும். அம்மா இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மனுஷங்களாகட்டும் இல்லை மற்ற வாயிலா ஜீவனங்கள், எந்த ஜீவனங்களாக இருந்தாலும் அம்மா தான் முக்கியம். கடவுள் இருந்தாலும் அம்மா தான் கடவுள் எல்லாத்துக்கும். ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? நமக்கு எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அனைத்தையும் சொல்லி நல்வழி ஏற்படுத்துவது நம்ம தாய் தான். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அம்மா இருக்கும்போது அவங்கள போட்டுருங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்குங்க, நல்லா வச்சுக்கோங்க. நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன ஆனாலும் சரி, நான் எப்படி வேலைக்கு போல சாப்பாடு காசு இருக்க இல்லை, எல்லாமே என் தாய் தான் எல்லாமே முக்கியம். அப்பாட்ட சொல்ல முடிய விஷயத்த கூட எங்கள் அம்மாட்ட தான் சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னபடி நான் இது வரைக்கும் நடந்ததில்லை. அது என்னென்னு சொல்ல தெரியல. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கள் கூட இல்லை, அம்மா இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், எங்கள் பிள்ளைகள்லாம் இன்னும் நல்லா வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. எங்கள் அம்மா
என் உயிர் என் தங்கம், வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாயின் உறவு போன்று சிறந்த உறவு வேறு எதுவும் இல்லை. என்றைக்குமே அம்மாவை மறக்கக்கூடாது. அம்மா தான் நமக்கு முக்கியம். சாமியோட அம்மா தான் நமக்கு முக்கியம். எல்லா குழந்தைங்களும் தாய்களை காப்பகத்தில் விடாமைய, தெருவில் விடாமைய, வீதியில் விடாமைய எல்லா தாய் தந்தர்களும் காப்பாற்றி கரை சேர்த்தா அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா மகானா வாழ்வார்கள். அவங்க இல்லாமல் நம்ம யாரும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு உயிரினங்கள் எதுவுமே உண்டாக முடியாது அம்மா இல்லாமல். ஒரு வரியில தாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தாய்க்கு நிகர் உலகில் எதுவுமே இல்லை. நேராக அழகிய உலகத்துக்குள்ளே போகிற மக்களை அமெரிக்காவில் தான் கூப்பிட்டாங்க. இங்கே அழகிய உலகம் எங்கிட்ட தான் காட்டணும். ஏன்னா நாங்கள் தான் பேஷன் ஷோ நடத்துகிறோம். எங்களுடைய நடையும் உடையும் அழகும் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அதில் நடக்காக சினுக்கு சிக்கான் இப்படி அடுத்து நேராக கியூபாவிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏப்பா அமெரிக்காவிலே ரொம்ப நேரம் இருந்தால் எப்படி வா கியூபாக்குன்னு கூப்பிட்டாங்க. அங்கே அந்த எல்ஜிபிடிக்காரங்க இருக்காங்களா, அவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மசானாக்குள்ள மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நடத்திருக்காங்கலாம். பார்த்துக்கிடுங்களேன், அங்கேயும் அழகு அப்படியே மிளுருது. அடுத்து நேரம் மெக்சிகோவுக்கு நம்ம போனோம்ங்க. உண்மையிலேயே அந்த அழகான விஷயம் அங்கே பரிணமிச்சிச்சு. என்ன அப்படின்னா, அன்னையர் தினத்தை முன்னிட்டு அம்மாவை நினைவில் கொண்டாடுறவங்க, அம்மா இல்லாதவர்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அன்னையர் தினத்தை ரொம்ப அழகாக கொண்டாடணும்னு முடிவெடுத்து அவர் பேரணியாக போனாங்க பாருங்க. அந்த பேரணியில் இருக்கிற அழகு தாங்க இங்கே. ஓகே மகளே, நம்ம தரப்பாரில் எல்லா விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி உஷாரான விஷயங்களை ரொம்ப உஷாராக இருக்கணும்னு நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மாணவ கண்மணிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். நம்ம முதல்வர் ஐயா சொன்னது தான், அதையே இன்னும் கொஞ்சம் அற்புதமாகணும்னு சொல்லலாம். மார்க்குங்கிறது உங்களுடைய கடைசி படி அப்படின்னு நினைக்காதீங்க. அது அடுத்தடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வேணால் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் வேறு துறையில் பெரிய லெவலில் போயிடலாம். அதனால் மார்க்கை நினச்சி கவலைப்பட்டு உங்களுடைய பொன்னான உயிரை மாய்ச்சிக்கிற வேலையை செய்யவே செய்யாதீங்க. அதாவது எந்த ஒரு சூழல்லையும் நமக்கான வாழ்க்கை இருக்குன்னு நம்புங்க. சரியா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.